அன்புள்ள ரசிகர்களே, நண்பர்களே, உங்கள் முன்பு இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன். என்னோட சேனலுக்கு நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இப்போ 1300 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கார்கள். இன்னும் மேன்மேலும் இது பெருக வேண்டும். அப்பொழுது தான் நோட்டிஃபிகேஷன் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு போய் சேரும். நம்முடைய வியூவர்ஸ், பார்வையாளர்கள் அதிகரிப்பார்கள். அதனால் எனக்கும் பெருமை, உங்களுக்கும் செய்திகள் விரைவில் கிடைக்கும், நல்ல செய்திகள் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் உங்களை வேண்டுகொள்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சிங்கநாதம். இன்னி கார்த்தால ஐ ஹேப்பன் டு ஹியர் த லெக்சர் கிவன் பை கோட்டீஸ்வரன். அவர் ஒரு பத்திரிகையாளர், அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லி விஜயம் பற்றி மிகவும் விரிவாக எடுத்துரைத்துள்ளார். நானும் கூட இத்தனை தூரம் சிந்திக்கவில்லை. அவருடைய உரை என்னை மிகவும் ஈர்த்துள்ளது. அதன் காரணமாகத்தான் இந்த உரையை நான் நிகழ்த்துகிறேன். டெல்லி சென்ற விஜய், அவருடைய அப்பாயின்மெண்ட்டு நிறையவே இருந்தன. 7 அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தன. பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும், அமித்ஷாவை பார்க்கணும், நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பார்க்கணும், அங்கே வேறு சில அமைச்சர்களை பார்க்க வேண்டும். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் திருவள்ளுவர் சிலையை திறக்க வேண்டும். ராகுல் காந்தியை பார்க்க வேண்டும், சோனியா காந்தியை பார்க்க வேண்டும் என்ற ஏராளமான அப்பாயின்மெண்ட்ஸுகள் இருந்தன. இதை எதுவுமே அவர் செய்யவில்லை. மாண்புமிகு முதல்வர் விஜய் பிரதம மந்திரியை பார்த்தார், அரை மணி நேரம் அவருடன் உரையாடினார், பேசினார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அவர் 10 நிமிஷத்துக்கு மேலே அங்கே இரவே இல்லை. இந்த பூங்கொத்து கொடுத்தல், ஒருவர் விசாரித்து கொள்ளுதல், டீ குடித்த தேநீர் இருந்துதல், இதுலேயே ஒரு 5 நிமிஷம் போயிடுது. பாக்கி 5 நிமிஷத்தில் ஒரு 4 கோரிக்கை அடங்கிய ஒரு பேப்பரை பிரதமரிடம் கொடுத்தார். இவருடைய உம்மண்ணா மூஞ்சி மாதிரி மூஞ்சி அப்படி தொங்க போட்டுன்னு வந்ததில் அவர் அப்படித்தான். அவர் அன்று முதல் இன்று முதல் பப்ளிக் மீட்டிங்கில் என்னவோ நல்லா பேசுகிறாரு, சினிமாவில் நிறைய நடிக்கும்போது நன்றாக பேசுகிறார். ஆனால் ஒரு பிரதம மந்திரி போன்ற ஒரு புரோட்டோகால் சிஸ்டம் உள்ள ஒரு அமைச்சர்களை பார்த்து தமிழகத்தின் பிரச்சனைகள், வரவு செலவு கணக்கு எல்லாம் பேசுவது பற்றி இவருக்கு ஒன்றுமே தெரியவில்லை. தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதை பற்றி அங்குபோர் முறையிடுகிறார். இதேபோல் ஸ்டாலினோ எடப்பாடி பழனிசாமியோ வேறு யாரோ அது இருந்தால் இப்படி ஒன்று கேட்டிருக்க மாட்டார். நீ பாட்டு உனக்கு என்ன தோணுறதோ, உன்னுடைய அரசாங்கத்தின் ஆர்டர் உள்ளது. 1970லேருந்து 91லேருந்து திமுக அதிமுக போட்ட ஆணைகள் எல்லாம் உள்ளன. அதன்படி நீ தமிழ் வாழ்த்தை பாட வேண்டியது தானே உன்னுடைய ஃபங்க்ஷன். கவர்னர் ஏதோ பண்ணுறாரு, நீராறும் கடலோட இப்போ கடைசியில் வச்சுட்டாரான், ஷாமலான்னுட்டு அதை ஃபஸ்ட்டு வச்சுட்டாரான், ஜனகணமனை வச்சுட்டாரான். இதெல்லாம் அங்கே போய் முறையிட வேண்டியது அவசியம் இல்லை. இதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அவரோட போய் கேட்டிருக்கீங்க. அதுபோல் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் வள்ளுவர் சிலையை திறக்க வேண்டியது. வள்ளுவர் நம்முடைய எள்ளு தாத்தா, கொள்ளு தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா. அவருடைய சிலையை 2 வரிகளில், திருக்குறள் என்ற 2 வரிகளில் உலகத்தையே கொண்டு குவித்தவர் அந்த திருவள்ளுவர் மகான். அவரது சிலையை திறப்பதற்கு உங்களை அழைத்தார்கள். JNU அங்கே போயிட்டு அந்த சிலையை திறந்து வைக்க உங்களுக்கு நேரமில்லை. பத்திரிகையாளரை சந்திக்கவில்லை. அங்கே பிரதமரை பார்த்தீர்கள், என்ன பேசினீர்கள், அவர் என்ன சொன்னார், நீங்கள் என்ன கேட்டீர்கள், எதுவும் எந்த அறிக்கையும் இல்லை, எதுவும் பேசவில்லை. இப்படி ஒரு முதல்வர் நமக்கு தேவையா என்ற எரிச்சலில் தமிழக மக்கள் உள்ளார்கள். ஏதோ உங்களை பெருவாரியான வாக்குகள் பெற்று உங்களை ஆட்சிக்கட்டில் அமர்த்தியுள்ளார்கள் தமிழக மக்கள். கோடான் கோடி மக்கள் உங்களை அமர்த்தியுள்ளார்கள். அந்த மக்களுக்கும் இந்த தமிழ்நாட்டிற்கும் அவமானத்தை தான் நீங்கள் தேடித்தந்தீர்கள் விஜய் அவர்களே என்று மக்கள், ஏராளமான மக்கள் பேசுகிறார்கள். இப்போ நான் கூட நினச்சேன், நல்ல இந்த அமைச்சரவையில் எல்லாம் சின்ன சின்ன பசங்க, ஆல் இளைஞர்கள், ஜென்சிஸ்னு சொல்லக்கூடிய 30 வயசு
35 வயசு 40 வயசுக்குள்ள நிறைய அமைச்சர்கள் உள்ளார்கள். இவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த துரைமுருகன் போலையோ, பொன்முடி போலையோ, அன்பழகனை போலவோ, அந்த கேகேஎஸ்எஸ்ஆர் போலவோ, ஐ பெரியசாமி போலவோ மிகுந்த அனுபவம் உள்ளவர்கள் இல்லை. அதுபோல் எடப்பாடி அமைச்சர்கள் எடப்பாடி, எஸ்பி வேலுமணி, சிபி சண்முகம், விஜயபாஸ்கர், தங்கமணி போன்றவர்கள் எல்லாம் அனுபவம் மிக்கவர்கள். அவர்களை போன்றும் நீங்கள் இல்லை. இது அந்த மாதிரி இந்த மாதிரி அமைச்சர்கள் சின்னவர்கள், புதியவர்கள், இளையவர்கள் வந்துள்ளார்கள் என்பது பற்றி நான் மிகவும் ஆனந்தம் அடைந்தேன், புலகாங்கிதம் கொண்டேன். ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. இது அமைச்சர்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. டெல்லிக்கு போன நீங்கள் அதிகாரிகளை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட என்ன பேசணும், என்ன பேச வேண்டும் என்று தெரிந்து வைத்துக்கொண்டு நீங்கள் பேசியிருக்கலாம். உங்களுக்கு அரசியலும் தெரியவில்லை, நிர்வாகமும் தெரியவில்லை. இப்படி என்று மக்கள் பேசுகிறார்கள். நான் சொல்லவில்லை. நீங்கள் முதலமைச்சரானது எனக்கு மிகவும் சந்தோஷம்தான். ஒரு புதியவர் வந்துள்ளார், புதிய கட்சி தொடங்கியுள்ளார். நமக்கு இந்த திராவிட கழகங்கள் இரண்டும் ஒழிந்தன என்று நான் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இப்படி ஒன்றுமே தேவையில்லாத உம்மண்ணா மூஞ்சி மாதிரி அங்கே வச்சுட்டு நான் உங்களுடைய ஃபோட்டோவை நான் பார்க்கிறேனே அந்த இதில் செக்ரட்டேரியட்டில் இன்னும் பேசுறதில்ல, அதிகாரிகளுடன் பேசும்போது கூட இப்படி இன்னும் தலையாட்டின. உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியவில்லை என்பது பெரிய குற்றமில்லை. தெரியாததை தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரிகளிடம் சிறந்த அதிகாரிகள் உள்ளார்கள். அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு, செங்கோட்டையன் உள்ளார், அவரை அருகில் வைத்து கொள்ளலாம், அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்படியாக நீங்கள் நடந்து கொள்வது தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதல்ல, தமிழ்நாட்டிற்கு இழுக்கை நீங்கள் ஏற்படுத்தியுள்ளீர்கள். உங்களுடைய டெல்லி விஜயம் முழுவதும் ஃபெயிலியர் என்று மக்கள் வருந்துகிறார்கள். ஆகவே இனியாவது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். திருவள்ளுவர் சிலையும் திறக்கவில்லை, உங்களுக்கு காங்கிரஸை இழுத்து வைத்து கொண்டு வேலியிலேருந்து போகிறத உள்ளே போட்டுட்டு குத்துதே கொடையுதேங்கிற மாதிரி அதை யாரும் ரசிக்கவில்லை. அந்த திமுகவிலிருந்து இழுத்து பிடிக்கினேன். அதாவது காங்கிரஸ்காரன் முதல்ல உங்களுக்கு ஆதரவு தெரிவித்த காரணமே உங்களை அழிக்க வேண்டும், இந்த தமிழக வெற்றி கழகம் முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் காங்கிரஸார் உங்களிடம் வந்துள்ளார்கள். நீங்கள் அவர்களில் 2 நபர்களை அமைச்சராக்கியுள்ளீர்கள். இது ஒன்றும் நல்லதல்ல என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கும் முன்பு சப்ஸ்கிரைப் எல்லோரும் செய்து கொள்ளணும். என்னுடைய வீடியோவை எல்லோரும் பார்க்க வேண்டும். நிறைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நபர்கள் என்னுடைய வீடியோவை பார்க்க வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைபர் பேஸ் அதிகமாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறது சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன். நன்றி, வணக்கம்.